அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ போட்டித் தேர்வில் வேதியியல் பகுதியிலிருந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கரிம வேதியியல் பகுதியில் இந்த எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இண்டக்டிவ் எஃபெக்ட்டு, மீசோமெரிக் எஃபெக்ட்டு, ஹைஃபர் கான்ஜுகேஷன், ஸ்டெரிக் எஃபெக்ட், இந்த பகுதியை பற்றிய வினாக்களும் அதே போல் நாமன்கிளச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கரிமச் சேர்மங்களுக்கான ஐயூபேக் பெயரிட்டு முறைகள் அப்படின்றத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாங்க கொஷின் நம்பர் 1 பார்க்கலாம். இதில் கொஷின் நம்பர் 1 பாருங்கள், நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னர் இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா என்ன, இதை பற்றி சொன்னவங்க யார், இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றது. ஏன்னா அனைத்து வகையான போட்டித் தேர்வுகளிலும் இந்த வினாக்கள் இடம்பெறுகிறது. தமிழில் இதற்கு பேர் தூண்டல் விளைவு அப்படின்னு பேர். இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா தூண்டல் விளைவு. ஸோ அந்த தூண்டல் விளைவு யாரால் ஏற்படுகிறது அப்படின்றது ஒரு கேள்வி கேட்பாங்க. பாருங்கள், அந்த கார்பன் செயினில் இந்த போலரைசேஷன் ஆஃப் அல்லது பொலாரிட்டி நமக்கு மின்னூட்டங்கள் உருவாக்கப்படுவதனால ஷிஃப்டிங் ஆஃப் சிக்மா பாண்ட் எலக்ட்ரான்ஸ், சிக்மா பிணைப்பின் மூலமாக, அதாவது ஒற்றை பிணைப்பின் மூலமாக பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இடம்பெயர்வதால் உருவாவது இண்டக்டிவ் எஃபெக்ட், தூண்டல் விளைவு அப்படின்னு சொல்கிறோம். இந்த விளைவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் இன்கோல்டு அப்படின்ற அறிவியல் அறிஞர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் அப் டு எத்தனை கார்பன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னாக்கல பாருங்கள், ஒரு கார்பன், அவர் கூட யார் கனெக்ட் ஆகிருக்காருன்னா ஹாலஜன், இது ஃபஸ்ட்டு கார்பன், இவர் கூட கனெக்ட் ஆகிருக்கிறது செகண்டு கார்பன், இவர் கூட கனெக்ட் ஆகிருக்கிறது தேர்டு கார்பன். இப்படி ஒரு 3 கார்பன் வரைக்கும் தான் அவங்களுடைய இந்த ஹாலஜனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு போக போக C4, C5 இது மாதிரி போகும் பொழுது இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் இட் வில் பி லாஸ், அது குறைஞ்சி போயிடும் அல்லது அழிந்து போயிடும் அப்படின்ற வேர்டை சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். நமக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்றது ஒரு பெர்மனண்ட், இது கேள்வி கேட்கலாம். இது தற்காலிகமானதா அல்லது நிரந்தரமானதான்ட்டு, இது பெர்மனண்ட்டு. அதே போல் இந்த எஃபெக்ட் உருவாவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்சஸ், யாருக்கு இங்கே இருக்கக்கூடிய கார்பனுக்கும் இந்த ஹாலஜனுக்கும் இடையில் கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸால் தான் இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்றது உருவாகிறது. அக்கஸ்த்ரோதி சிக்மா பாண்டு, இந்த சிக்மா பிணைப்பின் மூலமாக தான் இந்த விளைவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதனுடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் இண்டக்டிவ் எஃபெக்ட், தூண்டல் விளைவு 2 வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. நம்பர் 1 மைனஸ் ஐ எஃபெக்ட், தென் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். மைனஸ் ஐ எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, இங்கே கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த கார்பனுடன் ஃபாலோ பண்ண முடியுத பாருங்கள், இந்த கார்பனுடன் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் தொகுதிகள், எலக்ட்ரான்களை கவரும் தொகுதிகள் இருந்தாங்கன்னா அங்கே மைனஸ் ஐ எஃபெக்ட்னு பேர். எக்ஸாம்பிள் NO2, நைட்ரோ குரூப்பு, சயனோ, ஆசிட்டு, ஹாலஜன்ஸு இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அது என்ன எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னு அர்த்தம். இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் புல்ஸ் எலக்ட்ரான்ஸ் அவே ஃப்ரம் தி கார்பன் செயின், இந்த கார்பனுடன் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை தங்களை நோக்கி, NO2 இருக்குன்னா இந்த எலக்ட்ரான் தங்களை நோக்கி கவர்ந்து கொள்ளும், நைட்ரோ குரூப் அட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக யார் இருக்காங்க, எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப் இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்துக்காங்க, எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப் இருந்ததுன்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் புஷ் எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் தி கார்பன். இப்போ இந்த இடத்துல இந்த கார்பன் கூடவே ஒரு மெத்தில் குரூப் கனெக்ட் ஆகிருக்குன்னா இந்த மெத்தில் குரூப் என்ன பண்ணும், எலக்ட்ரானை கார்பனை நோக்கி கொடுக்கும். ஆனால் நைட்ரோ குரூப் என்ன பண்ணுது, எலக்ட்ரானை தன்னை நோக்கி புல் பண்ணிக்கிச்சு. ஆனால் இங்கே மெத்தில் குரூப் என்ன பண்ணுது, புஷ் பண்ணுது, தள்ளி விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம் பாருங்கள், மெத்தில் குரூப்பு, எத்தில் குரூப்பு, டெர்ஷரி கார்போ கேட்டையான் ஃபார்மில் இருக்கிறவங்க எல்லாமே நமக்கு எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப் அப்படின்றத பேஸ் பண்ணி மைனஸ் ஐ எஃபெக்ட் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்கேஸ் இந்த ப்ளஸ் ஐ குரூப் இருந்ததுன்னா அங்கே என்ன அதிகரிக்கும்னா பெசிசிட்டி, காரத்துவம் அதிகரிக்கும், ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போ கேட்டையான், கார்பன் நேர் அயனியினுடைய நிலைப்புத்தன்மையும் அதிகரிக்கும். இன்கேஸ் இதே மைனஸ் ஐ குரூப் இருந்ததுன்னா என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டால் அமிலத்தன்மை அதிகரிக்கும், அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத பார்த்துக்காங்க. இந்த அசிடிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த நைட்ரோ குரூப்பை பேஸ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ஒரு நைட்ரோ இருக்குது, 2 நைட்ரோ இருக்காங்க, 3 நைட்ரோ சப்ஸ்டியூட் ஆகிருக்காங்கன்னா
3 நைட்ரோ குரூப் இருந்தால் அவங்க மோர் அசிடிக்கு, தென் 2 நைட்ரோ, தென் சிங்கிள் நைட்ரோ அப்படின்றது. ஸோ இந்த கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து கேட்பாங்க பாருங்கள். டெர்ஷரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள், வாட் இஸ் த ரீசன்னா டியூ டு இண்டக்டிவ் எஃபெக்ட். அப்படின்னா அந்த கார்போகேட்டையானை சரௌண்ட் பண்ணி எத்தனை மெத்தில் தொகுதிகள் இருக்குது? 3 மெத்தில் தொகுதிகள், CH3 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 இது போன்று இருப்பதனால அந்த CH3 எல்லாமே எலக்ட்ரான்களை யாருக்கு கொடுக்கும்? கார்பனுக்கு கொடுக்கும். அதனால் கார்பனுக்கு மேலே இருக்கக்கூடிய மின்சுமை, இந்த நேர்மின் சுமை வந்து நிலைப்படுத்தப்படும். அதனால் டெர்ஷரி மோர் ஸ்டேபிள், தென் செகண்டரி, தென் எத்தில், தென் மெத்தில், லீஸ்ட் வந்து ஹைட்ரஜன் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. இவங்களுடைய கீ ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து பெர்மனண்ட், நிரந்தரமானது. அதே மாதிரி தொலைவுகள் வந்து அதிகரிக்கும் பொழுது பாருங்கள், டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாச்சுன்னா எஃபெக்ட் என்ன ஆகுது? குறையுது. இல்லை எஃபெக்ட் அதிகமாக இருக்குன்னா டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு அர்த்தம்? குறைவாக இருக்கான்னு அர்த்தம். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஹாலஜனுக்கு மேலே என்ன இருக்குது? நெகட்டிவ் சார்ஜு. கார்பனுக்கு மேலே ப்ளஸ் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது? குறைவாக இருக்குது. அதனால் இங்கே கிரியேட் ஆகக்கூடிய இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்காங்க. டிஸ்டன்ஸ் இதே வந்து 4th கார்பன் 5th கார்பன் போகும்பொழுது தொலைவு அதிகமாகிறதுனால அந்த இண்டக்டிவ் எஃபெக்டுடைய வலிமை என்ன இருக்குன்னாக்குள்ள நமக்கு குறைவாக இருந்திருப்பாங்க. டிஸ்டன்ஸ் அதிகமாகும் பொழுது இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து குறையிறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் சேச்சுரேட்டட் செயின், இப்போ இங்கே நடந்தது எல்லாமே நிறைவுற்ற சங்கிலிகளில் தான் நடக்கும். இது வந்து வினாக்களாக இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். தென் இன்ஃப்ளூயன்சஸ் ரியாக்டிவிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி, இதனுடைய இண்டக்டிவ் எஃபெக்ட் என்ன பண்ணுது பாருங்கள், வேதி வினை புரியும் வீதத்தையும் அதே மாதிரி அதனுடைய நிலைப்புத்தன்மையும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டிக்காக இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து ரொம்ப அப்ளிகபிளாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அதே மாதிரி ப்ளஸ் ஐ குரூப் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அந்த கார்போகேட்டையான் வந்து மோர் ஸ்டேபிளாக இருப்பாங்க. இன்கேஸ் இவ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அசிடிக் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எலக்ட்ரான் வந்து டொனேட்டிங் குரூப்பாக இருந்ததுன்னா பெசிசிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத பார்த்துக்காங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நடந்து முடிந்த UGTRBயில் இந்த வினாக்கள் வந்து இடம்பெற்று இருக்குது பாருங்கள். 116 இண்டக்டிவ் எஃபெக்ட் இன்வால்வ் டேஸ் எலக்ட்ரான்ஸ். ஆப்ஷன் ஏ பை எலக்ட்ரான்ஸு, ஆப்ஷன் பி சிக்மா எலக்ட்ரான்ஸு, சிக்மா ஸ்டார், பை ஸ்டார். தூண்டல் விளைவு டேஸ் எலக்ட்ரான்கள் மூலம் நிகழ்கிறது அப்படின்ட்டு இப்போ தான் நம்ம பேசி முடித்தோம். தூண்டல் விளைவு அப்படின்றது சிக்மா எலக்ட்ரான்கள் மூலமாக நடைபெறுகிறது அப்படின்றது. எங்கேருந்து சிக்மா எலக்ட்ரான்கள்? கார்பனுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹாலஜன். இந்த ஹாலஜன்கள் இந்த எலக்ட்ரான்களை தங்களை நோக்கி, இந்த சிக்மா பிணைப்பு ஒற்றை பிணைப்பு தங்களை நோக்கி கவரும் பொழுது ஹாலஜன்களுக்கு மேலே எதிர்மின் சுமையும் இந்த கார்பனுக்கு மேலே ஒரு நேர்மின் சுமையும் உருவாகிறது. இந்த மின்சுமைகளுக்கு காரணம் இங்கே சிக்மா பிணைப்பு வந்து இடம் மாற்றத்தினால். அதனால் அதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறோம்? இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொஷினுக்கு நமக்கு போகலாம். இண்டக்டிவ் எஃபெக்ட் மாதிரியே அடுத்த ஒரு எஃபெக்ட் இருக்காங்க. இந்த கொஷின்ஸ் பாருங்கள். இண்டக்டிவ் எஃபெக்டில் 117வது கேள்வி என்ன? NO2 குரூப்பு, NO2, தென் ஃப்ளூரின், தென் குளோரின், தென் புரோமின், தென் அயோடின், அதே போல் ஹைட்ராக்சி குரூப்பு, C6H5 ஃபினைல் குரூப் காசஸ் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர்கள் எல்லாருமே நம்ம முந்தைய ஸ்லைடில் தான் பார்த்தோம். மீண்டும் கூட நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கோங்க. கேள்விகள் பாருங்கள். இந்த தொகுதிகள் எல்லாமே யார்? NO2 அங்கே கொடுத்துருக்கக்கூடியது. அதே மாதிரி ஹாலஜன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஃபினைல் குரூப் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இவர்களெல்லாம் யாருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு -I விளைவுக்கு எடுத்துக்காட்டு. அதனால் ஆப்ஷன்ஸ் வந்து எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்டு அல்லது +I எஃபெக்ட், -I எஃபெக்ட், மீசோமெரிக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இவர்கள் எல்லாமே -I தொகுதிக்கான உதாரணங்கள். -I தொகுதிக்கான உதாரணங்கள். அடுத்த கேள்வி 118 போகிறதுக்கு முன்னாடி நமக்கு கேள்விகள் வந்து கேட்கக்கூடிய இடங்கள் வந்து ரெசனன்ஸ், தமிழ் வந்து தூண்டல் விளைவு மாதிரியே இந்த விளைவுக்கு வந்து நமக்கு உடனிசைவு விளைவு அப்படின்னு பேர். உடனிசைவு, உடனிசைவு எஃபெக்டை பற்றி எக்ஸாம்பிள் வந்து பென்சீன் இருக்குது பாருங்கள். பென்சீன் வந்து இந்த ரெசனன்ஸ் எனர்ஜினால் என்ன மாறுறாங்கனாக்கா இது வந்து சேஞ்ச் தேர் ஸ்ட்ரக்சர், அதனுடைய வடிவத்தை வந்து இது போல் உடனிசைவுகள் வந்து உட்படுத்தி கொள்கின்றது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெசனன்ஸ் அப்படின்றது உடனிசைவுனால் ஒரு
கரிமச் சேர்மத்தினுடைய வடிவங்கள் மாற்றி அமைத்து கொள்வது. இங்கே எக்ஸாம்பிள் டெஃபினேஷன் பாருங்கள். இந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட்ன்றது டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ். இது வந்து கேள்வி கேட்பாங்க. பை எலக்ட்ரான்கள் இடம்பெயர்வதால், தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், ஒற்றை பிணைப்பு தான் சிக்மா, ரெண்டாவது பாண்ட் ஃபார்மேஷனாக இருக்குது பை பாண்ட். இந்த பை பாண்ட் வந்து என்ன ஆக போகுது, இடம்பெயர போகுது. பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த பை பாண்ட் இங்கே போகிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய பை பாண்ட் இங்கே வராங்க, இங்கே இருக்கக்கூடிய பை பாண்ட் இங்கே போகிறாங்க. அதனால் பென்சினுடைய வடிவம் இது மாதிரி மாற்றி அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இந்த வேர்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பாருங்கள், மல்டிபிள் ரெசனன்ஸ், இந்த உடன் இசை வந்து ஒரு முறை மட்டும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் நிகழ்வதனால அந்த மூலக்கூறினுடைய நிலைப்புத்தன்மை ஸ்டெபிலிட்டி என்ன ஆகுறாங்கனாக்கா அதிகரிக்கப்படுகிறது. இவர்களையும் நம்ம எத்தனை வகையாக வகைப்படுத்துகிறோன்னா 2 வகைகள். ஒன்று -R எஃபெக்ட், தென் +R எஃபெக்ட். -R எஃபெக்ட்னா நம்ம முன்னர் கூறியது போலவே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் தொகுதிகள், எலக்ட்ரான்களை ஏற்கும் தொகுதிகள் இருக்கணும். +I விளைவுன்றது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், எலக்ட்ரான்களை வழங்கும் தொகுதிகள் வந்து இருக்கணும். உதாரணங்கள் NO2, சயனைடு, சல்ஃபோனிக் ஆசிட்டு, கார்போனைடு, ஆசிட்டிக்கு, இவங்க எல்லாமே என்ன நடக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அசிடிட்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி -R எஃபெக்டை வந்து காஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஹைட்ராக்சி குரூப்பு, அல்காக்சி குரூப்பு, அமீன்ஸு, அதே மாதிரி டெர்ஷரி அமீன்ஸு, செகண்டரி அமீன்ஸு, இவர்களெல்லாம் இருந்தாங்கன்னா இவங்க எல்லாமே எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுற தொகுதிகள், எலக்ட்ரான்களை வழங்கும் தொகுதிகள். இவங்க வந்து +R உடைய விளைவை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி காரத்துவத்தை வந்து அதிகரிக்கின்றன. ஏன் காரத்துவம்னா எலக்ட்ரான்களை கொடுக்கணும், அசிடிட்டி அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரான்களை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இவர்களுடைய கீ ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கில் இந்த ரெசனன்ஸும் உடனிசையும் வந்து நமக்கு பெர்மனண்ட் நிரந்தரமானது. அதே மாதிரி ஸ்பிரிட் சார்ஜ் ஓவர் தி மல்டிபிள் ஸ்டெப்ஸ். இங்கே நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்றது பாருங்கள், இங்கே க்ரியேட் ஆகிருக்குங்களா ப்ளஸ்ஸு, அதே போல் ப்ளஸ்ஸு, அதே போல் ப்ளஸ்ஸு, இது மாதிரி நேர் மின்னூட்டங்களோ அல்லது எதிர் மின்னூட்டங்களோ உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கார்போகேட்டியனுடைய ஸ்டெபிலிட்டி, கார்போகேட்டியனுடைய நிலைப்புத்தன்மைக்கு உதவுகிறது. +R குரூப் வந்து நமக்கு அதிகமாக இருந்ததுன்னா அவர் வந்து மோர் ஸ்டேபிள், அதிக நிலைப்புத்தன்மை உடையது. அதே போல் இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் தொகுதிகள் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாமே அசிடிக் நேச்சர் வந்து அதிகமாக இருப்பாங்க. அதே போல் கார்போகேட்டியனுடைய ஸ்டெபிலிட்டி நிலைப்புத்தன்மையை வந்து கண்டுபிடிக்கிறோம். இந்த குரூப் வந்து -R தொகுதிகள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து நமக்கு +R தொகுதிகள் இருந்தாங்கன்னா மோர் ஸ்டேபிளாக இருப்பாங்க, -R தொகுதிகள் இருந்தாங்கன்னா குறைவான ஸ்டேபிளாக இருப்பாங்க. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாமே பெசிசிட்டியாக காரத்துவமாக இருப்பாங்க. எலக்ட்ரான்களை வாங்குறவங்களாக இருந்தாங்கன்னா அசிடிக்காக இருப்பாங்க. ஸோ ரெசனன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்டு தான். பை எலக்ட்ரான் வந்து டீலோக்கலைசேஷன் வந்து நடக்கணும். இந்த ஆர்டர் 2ஐயும் பார்த்துக்காங்க. இங்கே கேள்வி நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UGTRBயில் கேட்கப்பட்ட கேள்வி பாருங்கள், all 6 CC bond length in benzene are equal due to அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு இதுதான் பென்சீன். இந்த பென்சீன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒற்றை பிணைப்பு இருக்குது, அதே போல் இரட்டை பிணைப்பும் இருக்காங்க. நம்ம பொதுவாக எழுதுகிறப்ப என்ன சொல்லுவோம், ஒற்றை பிணைப்பு வந்து லென்த்து அதிகம், தென் எந்த பாண்டை விட, டபுள் பாண்டை விட. இவரை விட லென்த்து கம்மி யார், ட்ரிபிள் பாண்ட், இப்படி சொல்லுவோம். ஆனால் பென்சீனை பொறுத்தவரை உங்களுக்கு சிங்கிள் பாண்டாக இருந்தாலும் சரி அது வந்து ஈக்குவல், யாருக்கு, டபுள் பாண்டுக்கும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் ஒற்றை பிணைப்பும் இரட்டை பிணைப்பும் சமமாக இருப்பதற்கு காரணம் எந்த விளைவு அப்படின்னு கேட்டால் நமக்கு டாட்டோமெரிசமா, இண்டக்டிவ் எஃபெக்டா, ஐசோமெரிசமா, ரெசனன்ஸா அப்படின்னு கேட்டால் சரியான விடை வந்து ரெசனன்ஸ். தமிழ் வந்து உடனிசைவு விளைவின் காரணமாக இந்த பிணைப்புகள் வந்து பார்த்திங்கனாக்கில் இது மாதிரி ஒரே இடத்துல நிலையாக இருக்காது. இது வந்து எலக்ட்ரான்கள் இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பதனால இந்த வளையத்துக்குள்ளே வந்து இது மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுருவோம். இந்த எலக்ட்ரான் வந்து மூவிங்கிலே இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஆல் தி பாண்ட்ஸ் ஆஃப் கார்பன் இருக்கக்கூடிய அனைத்து பிணைப்புகளும் ஈக்குவல் லென்த்து, சம நீளத்தில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பேசுனது 2 விளைவுகள் பேசியிருக்கிறோம், இண்டக்டிவ் எஃபெக்ட்டு, அதே போல் ரெசனன்ஸ் எஃபெக்ட். தமிழ் வந்து தூண்டல் விளைவு, உடனிசைவு விளைவு, அவற்றை பற்றிய கேள்விகள் வந்து பேசியிருக்கிறோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷன் பற்றிய தகவல்களோடு நம்ம அடுத்த கிளாஸை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.